கோபம் கொண்டாலும் உங்க கோபம் என்ன செய்யணும்? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்கள் கோபம் தனிய கடவுது. இப்ப என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் சொன்ன காலத்துக்கு அது ஓகே. ஏன்னா அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியன் அஸ்தமிச்சா சாப்பாடு சாப்பிட்டு போய் படுக்கையை போட்டு படுத்து தூங்கிடுவான். அதனால அவன் கோவப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்குது நம்ம இந்த சந்ததி தங்க வாழ்க்கையே எங்க வாழ்றாங்க? சூரியன் அஸ்தமித்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை பீக்குக்கே போகுது. அந்த 6 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஆப்வியஸ்லி நம்ம டயர்டா இருக்கிற நேரம். அந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் என்னவா செஞ்சிருது? பெரிய போராட்டமா வெடிச்சு கோவம் வந்துருது. இப்ப என்னாண்டவரே பண்றது? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி கோவப்பட்டா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள விட்டுறலாம். இப்ப நாங்க சூரியன் அஸ்தமித்ததுக்கு அப்புறம் நாங்க கோவம் கொண்டுட்டோம், என்ன பண்றது? நான் உங்களுக்கு சொல்றேன், சூரியன் உதிக்கிறதுக்குள்ள உங்க கோபம் தடைய கடவுது. சிம்பிள். அதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க கோவப்படவே மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்லல. கோபமே உங்களுக்கு வரக்கூடாது, கோபமே வராதுன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா என்ன சொல்றாருன்னா, அந்த கோபத்தை என்ன செய்யாதீங்க? பிடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது உங்களை தான் கெடுக்கும்.